ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஸ் என்னும் ஒரு ராஜா பிறந்து, அவர் இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதியார். அந்த ராஜா பிறந்து இஸ்ரவேலில் தேவாலயம் கட்டுவார் என்று கர்த்தரால் சொல்லப்பட்டது. அதன்படியே நடந்து நிறைவேறியது. இப்படி சொல்லுகிற கர்த்தர் அவர்தான். அவர் பெரியவர், சகலத்தையும் அறிவிப்பார், ஆதி முதல் அந்தம் வரை தெரிந்தவர். அவர் சிருஷ்டித்தவர், அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், எல்லா உண்மைகளையும் தெரிந்து வைத்திருப்பவர், நமக்கு சொல்லித் தருகிறவரும் கர்த்தரே. அவர் ஒருவரே, அவரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 44 அதிகாரம் 8 முதல் 25 வரை. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் யார்? அவரை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? அவர் ஒருவராய் இருக்கிறார். நம்மை படைத்த இறைவன் ஒரே ஒருவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 பெயர்கள் சொல்லப்படுகிறது. 3 விதமாய் நாம் அழைக்கிறோம். பிதாவாகவும் இருக்கிறார், குமாரனாகவும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். அவருடைய செயல்கள், அவருடைய தன்மைகள் இப்படிப்பட்டதா இருக்கிறது. மூவராய் இருந்தாலும் அவர் ஒருவர்தான். அவர் ஒருவரே தெய்வம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அவரை நாம் அவருக்கு உருவம் கொடுத்து நாம் வழிபடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஓவியமாக கர்த்தரை வரைந்தோ அல்லது மண்ணினால், மரங்களினால், உலோகங்களினால், இப்படி எந்தவித வார்ப்பிக்கப்பட்ட, உருக்கி ஊற்றப்பட்ட விக்கிரகங்களினால், இப்படி எதினாலும் நாம் கர்த்தரை உருவாக்க கூடாது. கர்த்தருக்கு சிலை செய்து வணங்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மனதால் நினைத்து, கண்ணால் பார்த்தல்ல, மனதில் நினைத்துதான் வணங்க வேண்டும். கண்ணில் பார்க்கிற பொருள்கள் கர்த்தர் அல்ல. கர்த்தரை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய மனக்கண்கள் மூலமாக தான் நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும். நாம கர்த்தருக்கு உருவம் கொடுக்க கூடாது. ஏன் என்றால், நமக்கு தாயின் கருவில் உருவம் கொடுத்தவர் அவர் என்று முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 44 அதிகாரத்தில். அப்படி என்றால், நம் உயிரை உருவாக்கி தாயின் கருவில் நமக்கு உருவத்தை கொடுத்து, இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த உயரம் இருக்க வேண்டும், இந்த நிறம் இருக்க வேண்டும், இவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அந்த வடிவமைத்தது கர்த்தர் தான், உருவம் கொடுத்தது. அப்படி இருக்க, அவருக்கு மனிதன் பிறந்து வளர்ந்து பெரியவனான பின்பு ஒரு சிற்பியாகவோ அல்லது ஒரு ஓவியனாகவோ வந்த பின்பு அவருக்கு உருவத்தை நாம் கொடுக்க கூடாது. அது மிகவும் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இதை அருவருக்கிறார். நான் உனக்கு உருவம் கொடுத்திருக்கிறேன், நீ எனக்கு உருவம் கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். அது நாம் கர்த்தரை விட பெரியவராக, நம்மை பெரியவனாக மாற்றுகிற, நினைக்க பண்ணுகிற, செயல்படுகிற காரியம், பெரியோர்கள் செய்கிற காரியம். பெரியவர்கள் சிறியவர்களை உருவாக்க வேண்டும், அதுதான் இயல்பு. கர்த்தரை நாம் உருவாக்கினால் நாம் பெரியவர்கள் என்று பொருள். கர்த்தரை விட நாம் பெரியவர்கள் என்று பொருளாகும். அதனால்தான் ஓவியமாக கர்த்தரை வரைந்தோ அல்லது வரைந்ததை வாங்கியோ வணங்கக்கூடாது. அல்லது ஒரு உருவமாக, சிலையாகவோ விக்கிரகங்களாகவோ கர்த்தரை செய்து அதை தொட்டு வணங்கினாலும் நாம் அவரை சிருஷ்டித்தவராய் மாறுகிறோம். அப்பொழுது அவரை விட நாம் பெரியவர்கள் என்ற பொருள் வரும். அதை செய்யவே கூடாது. அவர் ஆதியிலிருந்து, மனிதன் பிறப்பதற்கு முன்னே அவர் இருந்திருக்கிறார். வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தையும் அவர் பார்த்திருக்கிறார். பிந்தினவரும் அவர்தான். அவருக்கு தெரியும் இனி வரப்போவதும் இல்லை என்றும் சொல்லுகிறார். அவர் ஒருவரே தேவன். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது?
அவருக்கு உருவம் கொடுத்து வணங்கக்கூடாது. கர்த்தருக்கு சிலை செய்வதோ, விக்கிரகங்கள் வார்ப்பிக்கப்பட்ட உலோகங்களை விக்கிரகங்களாக செய்து வழிபடுவதோ, அல்லது எந்த விதத்திலும் ஒரு படமாக வரைந்து வணங்குவதோ அதுவும் தவறு. அது ஏன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு விளக்கமும் சொல்லுகிறார். ஒரு ஓவியமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓவியமாக வரைகிறோம். அல்லது வரைந்த பொருளை ஒரு படத்தை வாங்கி வருகிறோம் என்றால், அதை தொட்டு வணங்கக்கூடாது. ஏனென்றால், அந்த உருவத்தில் கண் இருக்கும். ஆனால் அது பார்க்காது. அந்த போட்டோவில் இருக்கிற கண்கள் இருக்கும். தெளிவாய் நமக்கு தெரியும். ஆனால் அது பார்க்காது. காது இருக்கும், கேட்காது. வாய் இருக்கும், பேசாது. ஒரு ஓவியம் பேசாது, சுவாசிக்காது, பார்க்காது, கேட்காது. அதை எப்படி நாம் தெய்வம் என்று வணங்குவது? தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சிலைக்கும் அப்படிதான். எல்லாம் இருக்கும். காது, கண், மூக்கு, வாய் என்று எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் ஜீவன் இருக்காது. அது எப்படி நம்மை பார்க்கும், பேசும், நம் வேண்டுதலை கேட்கும்? அது எப்படி நமக்கு பலன் கொடுக்க முடியும்? ஒரு சிலை செய்து அதை நாம் தூக்கி கொண்டு போகிறோம். நடக்க முடியாததினால் அதை சுமந்து கொண்டு போகிறோம். தன்னாலே நடக்க முடியாத அந்த சிலைகள் எப்படி நம்மை காப்பாற்ற ஓடி வரும்? யோசித்து பார்ப்போம். ஒன்றுக்கும் உதவாத இப்படிப்பட்ட சிலைகளை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் அல்லவா மனிதர்கள்? அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? விக்கிரகங்களை ஊற்றி அதாவது உலோகத்தை உருக்கி ஊற்றி செய்கிறவர்கள், சிலையாக சிற்பமாக செதுக்கி செய்கிறவர்கள், கல்லிலும் மரத்திலும். இப்படிப்பட்டவர்களாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார் கர்த்தர். இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வைப்பது பொல்லாத ஆவிகளே. அவைகள்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கிறது. அவைகள் எல்லாரும் அந்த பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்டு பாவ வழிகளில் பாவம் செய்கிற மனிதர்களை இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொழிலாளிகள் நர ஜீவன்கள் தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நரஜீவன்கள் என்றால் மனிதனாய் பிறந்தவர்கள் என்று பொருள். தொழிலாளிகள் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட படம் வரைவது, சிலை செய்வது, விக்கிரகம் செய்வது, இதையெல்லாம் செய்கிறவர்கள் மனிதர்கள் தானே. அவர்கள் மனிதர்கள், கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள். அவர்கள் எல்லோரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்வார். அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். ஏனென்றால் அதை சிருஷ்டிக்கிற, அதை உருவாக்குகிற அவர்களுக்கு தெரியும் அவைகள் சிலைகள் தான் என்று. அது வெறும் ஓவியம்தான் என்று ஒரு படம் வரைகிற ஓவியருக்கு தெரியும். அதையெல்லாம் செய்து மனிதர்களை ஏமாற்றி விற்று பணம் சம்பாதிப்பதற்காக அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எப்படி இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. கொல்லன் இரும்பை குறட்டால் இடுக்கி. கொல்லன் என்றால் இரும்பு வேலை செய்கிறவர்கள். அவர்கள் குறட்டை, இடுக்கி, இவைகளை எல்லாம் இந்த ஆயுதங்கள், ஒரு உருவம் செய்வது, சிலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் குறடு போன்ற ஆயுதங்கள், டூல்ஸ், இவைகளை எல்லாம் பயன்படுத்துவார்கள். அதை குறட்டால் இடுக்கி, குறட்டால் இப்படி இரும்பை பிடித்துக் கொள்வார்கள். அதை வெப்பத்தில் அதிகமான சூளை போன்ற ஒரு அதிக வெப்பத்தில் அதை காட்டுவார்கள். அப்பொழுது அந்த இரும்பு உருக தொடங்கும். அப்படி அந்த இடுக்கியால் பிடித்து கொண்டு அந்த உருகுகிற இரும்பை அடித்து, சம்மட்டியால் அடித்து அதை உருவம் கொடுப்பார்கள், சிலை செய்வார்கள். உலையிலே காய வைத்து நெருப்பினால், சரியான அக்கினி நெருப்பில் அந்த இரும்பை குறட்டால் பிடித்து கொண்டு காட்டுவார்கள். அந்த கருப்பான இரும்பு சிவப்பாய் மாறும் அளவுக்கு கொதிக்கும். மிகவும் வெப்பம் இருக்கும். அதை பிடித்திருக்கிறவர்கள் மேல் அனல் அடிக்கும். மிகவும் வெப்பமான சூழ்நிலையில் இருந்து வேதனையோடு தான் அந்த காரியத்தை செய்வார்கள். அப்படி அந்த கொல்லன் வேலை செய்கிறவர்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த குறட்டால் பிடிப்பார்கள். உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி, சுத்தியால் அடித்து அடித்து அதற்கு உருவத்தை கொடுப்பார்கள். தங்கள் கை பலத்தினால், தங்கள் கைகளின்
தங்களுடைய கை பலத்தினால் அதை செய்வார்கள். அடித்து அடித்து மிகவும் வலிக்கும். கைகளெல்லாம் வலிக்கும். அத்தனை வலியோடு தான் அதை செய்கிறார்கள். பட்டினியாய் இருந்து பலனற்று போகிறான். அப்படி செய்கிறவர்கள் எவ்வளவோ மிகவும் கடினமாய் வேலை செய்கிறார்கள். பசிக்கும், ஆனால் உணவு இருக்காது. மிகவும் ஏழையாய் இருப்பார்கள். பட்டினியாய் கிடந்து அதிக பலனை பயன்படுத்தி செய்தும் அவர்கள் பசிக்கு உணவு இல்லாமல் ஏழ்மையில் துன்பப்பட்டு அழிந்து போகிறார்கள். அவர்கள் பட்டினியாய் கிடந்து சோர்ந்து போகிறார்கள். பசி அவர்களை வேதனைப்படுத்துகிறது. அவர்கள் பலனற்று போகிறார்கள். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறார்கள். தண்ணீர் குடிக்காமல் களைத்து போகிறார்கள். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இருந்து பார்த்தால் அது மிக தெளிவாய் புரியும். அதிகமாய் பசி எடுத்தாலும் உடனே சாப்பிட முடியாது இந்த வேலை செய்கிறவர்கள். தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் தண்ணீர் கொடுக்க முடியும்? ஏனென்றால் அவர்கள் அந்த உலையில் ஆக்கி அந்த இரும்பை உருக்கும் உலை இருக்கிறது அல்லவா, அது மிகவும் அனலாய் இருக்கும். அதிக வெப்பநிலை இருக்கும். அந்த இடத்தில் இவர்கள் நின்று வேலை செய்யும் பொழுது அதிக பசி உண்டாகும், அதிக தாகம் உண்டாகும். சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது. தண்ணீர் அதிகம் குடித்து கொண்டே இருக்க முடியாது. 10 நிமிடத்தில் தண்ணீர் குடித்து 10 நிமிடத்திற்குள்ளேயே மீண்டும் வறண்டு போகும். எத்தனை முறைதான் குடித்துக் கொண்டிருக்க முடியும்? வேலை செய்ய வேண்டும் அல்லவா? அதனால் தாகத்தோடே செய்வார்கள். எப்பொழுதாவதுதான் தண்ணீர் குடிப்பார்கள். தாகத்தோட பசியோட தான் வேலை செய்வார்கள். இப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் மிகவும் வேதனைப்படுவார்கள். சரீரத்தில் மிகவும் பாடு அனுபவித்து செய்வார்கள். பலனற்று களைத்து போவார்கள். மிகவும் பரிதாபமான நிலையில் இருப்பார்கள். இரும்பு வேலை செய்கிறவர்கள், தச்சர்கள், மரத்தில் சிலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒரு மரத்தை தெரிந்து கொண்டு நூல் பிடித்து மட்டப்பலகையால் குறி போட்டு, மரத்துக்கு குறி போட்டு, உளிகளினால் உருப்படுத்தி, கவராசத்தினால் வகுத்து, மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படியே அதை செய்கிறார்கள். அதற்கு உருவம் கொடுக்கிறார்கள். இப்படி செய்து ஒரு மரத்தினால் ஒரு உருவத்தை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய செய்முறை இப்படியெல்லாம் ஒரு சிலை செய்கிறார்கள் என்று. இப்படி செய்து ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் இந்த சிலையை வைக்கிறார்கள். சிலை என்றால் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கலாம், ரசிக்கலாம். சரி, ஒரு காரியத்தை கவனிப்போம். ஒரு மரத்தை ஒரு தச்சன் தெரிந்து கொண்டு அதை வெட்டும் பொழுது அதை அழகாக நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டு முதலில் கிளைகளையும் இலைகளையும் வெட்டி போடுவார்கள். அதன் பின்பு நல்ல பெரியதாய் இருக்கக்கூடிய நடுப்பகுதியை எடுத்து அதன் மேல் பட்டைகளை எல்லாம் செதுக்கி அதன் உள்ளிருக்கிற மரத்தை எடுத்து அதை செதுக்கி உருவமாக ஒரு சிலை செய்கிறார்கள். முதலில் வெட்டின அந்த கிளைகளில் இருக்கிற இலைகளை அடுப்பை பற்ற வைக்கவும் சமைக்கவும் பயன்படுத்தி அதை உணவு சமைத்து காய்கறிகளை பொரித்து பொரியலை சமைத்து சாப்பிடுவார்கள். சாப்பாடு சாப்பிடுவார்கள் சந்தோஷமாய் வயிறு நிறைய. அந்த ஒரு மரத்தின் கிளை பகுதியை பயன்படுத்தி சமைத்து சாப்பிடுவார்கள். சிறிய சுள்ளி குச்சிகளை பொறுக்கி போட்டு நன்றாக கொளுத்தி விட்டு அந்த குளிர் நேரத்தில் அதற்கு அனலில் அமர்ந்து குளிர் காய்வார்கள். குளிருக்கு இதமாக இருக்கும். இது ஒரு பகுதி. அதாவது மரத்தின் கிளை பகுதியும் இலை பகுதியும் சமைப்பதற்கும் குளிர் காய்வதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அதன் மேலுள்ள பட்டைகள், வேர்கள், இந்த பகுதியெல்லாம் இப்படி எரிப்பதற்காக பயன்படுத்தி விறகுக்காக வைத்துக் கொள்வார்கள். அதில் ஒரு பகுதியை எடுத்துதான் சிலை செய்கிறார்கள். அந்த ஒரு பகுதியை சிலையாக்கி உருவத்தை கொடுத்து அதை அவர்கள் தெய்வமாக வணங்க தொடங்குகிறார்கள். ஒரே மரத்தின் ஒரு பகுதி இது. கிளைகள் எப்படியோ, வேர் எப்படியோ, பட்டைகள் எப்படியோ, இலைகள் எப்படியோ, அது போலதான் நடுப்பகுதி. ஒரே மரம்தான். இது எப்படி தெய்வமாக முடியும் என்று கர்த்தர் கேட்கிறார். கேதுரு மரங்களை வெட்டி இப்படி செய்கிறார்கள். ஒரு மருத மரத்தையோ கருவாலி மரத்தையோ இப்படியெல்லாம் செய்வதற்கு வளர்க்கிறார்கள். தாங்களே வளர்த்து இப்படியாக வெட்டி செய்கிறார்கள். தாங்களே மரங்களை நட்டு வளர்த்து இப்படி செய்கிறார்கள். காட்டு மரங்களிலே பெரிய நன்றாக உறுதியான நல்ல மரமாக தெரிந்து கொண்டு
அதை வளர்க்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள் இப்படி செய்வதற்காக. அல்லது அசோக மரத்தை நடுகிறார்கள், மழை பெய்து அதனால் அந்த மரங்கள் வளர்கிறது. மனுஷனுக்கு அவைகள், இந்த மரங்கள் அடுப்புக்காகும் போது இந்த விறகுகள் எனக்கு பயன்பட்டது என்று சொல்லி சமைத்து புசித்து சந்தோஷப்படுகிறார்கள். விறகு கிடைத்தது, நல்ல விறகு, அருமையாக சமைக்க முடிகிறது என்று சமைத்து சாப்பிடுகிறார்கள். குளிர் காய்வதற்கு பயன்படும் போது அதை எடுத்து போட்டு குளிர் காய்ந்து இதமாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறார்கள். அந்த மரத்தின் ஒரு பகுதி தானே இந்த சிலை. இது எப்படி நம்மை காப்பாற்றும் என்று யோசித்து பார்ப்பார் இல்லை? அதற்கு முன்பாக விழுந்து, இப்படி ஒரு சிலை செய்து அதற்கு முன்பாக விழுந்து, நீ என் தெய்வம், என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விழுகிறார்கள். அதை நோக்கி மன்றாடுகிறார்கள். என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று மன்றாடுகிறார்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். அறியாமையினால் இப்படி செய்கிறார்கள். அது எப்படி நம்மை காப்பாற்ற வரும் என்ற உணர்வு இல்லை. அறியாமை அவர்களை பிடித்திருக்கிறது. அவர்கள் மனம் இருளடைந்திருக்கிறது. தெளிந்த புத்தி இல்லை. காணாதபடிக்கு அவர்கள் கண்களும், உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தின் பாதியை அடுப்பில் எரித்தேன், மற்றொரு பாதியை தெய்வமாக உருவாக்கி வணங்குகிறேன் என்று நினைத்து பார்க்க அவர்களுக்கு அறிவில்லை. ஒரு பாதியை அடுப்பில் எரித்து அதன் நெருப்பில், அந்த விறகின் நெருப்பில் நான் அப்பம் சுட்டு சாப்பிட்டேன். அதில் மீதியான ஒரு துண்டை எடுத்து ஒரு அருவருப்பான விக்கிரகமாய் நான் ஆக்கலாமா என்று நினைத்து பார்க்க, இதுவும் அந்த மரத்தின் ஒரு துண்டுதானே என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அறிவில்லை, உணர்வில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சாம்பலை மேய்கிறான் என்று சொல்லுகிறது. பச்சை இலைகளை தான் எந்த மிருகமானாலும் பூசிக்கும். சாம்பலை எந்த மிருகமும் சாப்பிடாது. எரிந்து போனது சாம்பல் என்றால் அதில் ஒன்றும் இருக்காது. கார்பன், வெறும் கார்பன் மட்டும்தான். அதை எந்த மிருகமும் எந்த உயிரினமும் சாப்பிடாது. அதை சாப்பிடுவது போன்றது, சாம்பலை சாப்பிடுவது போன்றது இந்த செயல் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி மனிதர்கள் செய்வதற்கு, கர்த்தருடைய ஜனங்கள் செய்வதற்கு காரணம், அவனை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் ஏமாந்திருக்கிறார்கள். பொல்லாத மனிதர்கள் தவறான காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்தவர்கள் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்கள் சுய புத்தியின்படி யோசிக்காமல், தன்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தாமல், யோசித்து பார்க்காமல், அறிவில்லாமல் ஏமாந்து போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறியாமையினால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு யோசித்து பார்க்காமல் செயல்படுகிற மனிதர்கள், ஏமாற்றுக்காரர்கள் ஜனங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நம்பிக்கொண்டு அறியாமையின் மனிதர்கள் இப்படியாய் இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். என் வலது கையில் அபத்தம் இருக்கிறதே, இது பாவமாயிற்றே என்று அவர்கள் நினைப்பதில்லை, அவர்களுக்கு தெரிவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை உருவாக்கினவர், நீ என்னை உருவாக்க கூடாது, இதான் அதன் பொருள். நான் உன்னை உருவாக்கினவர், நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன், என் நினைவில் நீ இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் மேகத்தை போல அகற்றிவிட்டாராம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நிறைய காரியங்கள் செய்திருப்போம். 1, 2 செய்திருக்கலாம். மீறுதல் நம்மிடத்தில் இருக்கிறதல்லவா, நாம் தவறு செய்திருப்போம். அவைகளை எல்லாம் மேகத்தை போல கர்த்தர், மேகம் நகர்ந்து போவது போல அதையெல்லாம் தள்ளி போட்டு, நம் பாவங்களை எல்லாம் கார்மேகத்தை போல தள்ளி போட்டு, நம் பாவங்களை கார்மேகம் போல் தள்ளி போடும்போது, அதாவது மீறுதல்களை
அதற்கு ஒரு துன்பத்தை கொடுக்காமல் தள்ளி போடுகிறார். சாதாரண மேகம் வந்து போவது போல போய் விடுகிறது. மன்னித்து நம்மை விட்டு விடுகிறார். நம்முடைய பாவங்களை கார்மேகம் போல, அப்படி என்றால் அதற்கு ஒரு கார்மேகம் வந்தால் மழை பெய்து விட்டு போகும் அல்லவா? அது போல அந்த பாவத்தின் விளைவை நமக்கு கொடுத்து விட்டு அது போய்விடும். அதை விலக்கி விடுவார். நிரந்தரமாய் நம்மிடத்தில் இருக்காது. கொஞ்சம் நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு சிறிய நியாய தீர்ப்பை கொடுத்து அதன் பின்பு அந்த மேகத்தை விலக்கி விடுவார்கள். கார்மேகம் வந்தால் மழை பெய்து விலகி செல்லும். அதுபோல நாம் செய்யும் பாவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அது நம்மை அடைந்த பின்பு நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் கார்மேகத்தை அகற்றி விடுவார். அது நம்மை அழித்து போடாது, நிரந்தரமாய் நம்மிடத்தில் இருக்காது, கொஞ்சம் மட்டும். இப்படியாக நான் அகற்றி போடுவேன். நம் மீறுதல்களை மேகத்தை போலவும் நம் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் என்றே சொல்லுகிறார். முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி போட்டு விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு நம்மை விட்டு அகற்றி போட்டு விட்டார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். நம்முடைய ஆவி பரிசுத்தமா இருக்கிறது. என்னிடத்தில் திரும்பு. கர்த்தர் சொல்கிறார், உன் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், அகற்றி விட்டேன், மீறுதல்களை அகற்றி விட்டேன், நீ என்னிடத்தில் திரும்பு என்று கூப்பிடுகிறார். பாவம் மன்னிப்புக்கு பின்புதான் நம்மால் மனம் திரும்ப முடியும். பாவம் நம்மிடத்தில் இருக்கும்போது மனம் திரும்புதல் வராது. பாவம் மன்னிப்பு கர்த்தர் நம்மை கொடுத்து மனம் திரும்பு என்று நம்மை அழைக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன். அவர் நம்மை மறந்து போவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தரே இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். வானமே, பூமியின் தாழ்விடமே கொண்டாடுங்கள், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தரே இதை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்களே, காடுகளே, காட்டிலுள்ள மரங்களே, காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார். தம்முடைய ஜனங்களை அவர் மீட்டு கொண்டார். இஸ்ரவேலில் அவர் மகிமைப்படுகிறார். அவருக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை மீட்டு கொண்டார். நானே உன் மீட்பரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர். நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்தி, அவர்கள் அறிவை பைத்தியமாக்குகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி சொல்லுகிறவர்கள் கட்டுக்கதைக்காரர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறி சொல்லுதல் என்பது அவர்கள் மனதில் தோன்றுகிற எதையாவது கட்டுக்கதை, கதை சொல்வது போல எதையாவது சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அவர்கள் அதை நம்பக்கூடாது, குறி சொல்லுதலை கேட்க கூடாது, குறி சொல்லக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல். ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குகிறார். ஞானிகள் தாங்கள் மிகப்பெரிய ஞானிகள், நாங்கள் இதை கண்டுபிடித்தோம், அதை கண்டுபிடித்தோம் என்று விஞ்ஞான வளர்ச்சியினால் கூட அதிக பெருமைப்படுகிறது உண்டு. விஞ்ஞானிகளிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதன்படி ஆராய்ந்து பார்த்தால் எத்தனையோ காரியங்களை கண்டுபிடிக்கலாம். கர்த்தருடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை அவர்கள் கண்டுபிடிக்கும் போது மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் விஞ்ஞானிகளால். அவர்கள் ஞானம் அதற்கு பயன்படும். ஆனால் விஞ்ஞானிகள் பெருமை கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசினால் அதனால் மிகுந்த அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் பைத்தியமாகும். அதாவது அதை பொய்யாக்கி போடுவார் கர்த்தர். எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதை இன்று சரி என்று சொன்னால் இன்னும் 10 வருடம் கழித்து 5 வருடம் கழித்து அது தவறு என்று சொல்வார்கள். இப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முற்காலத்தில் கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுடைய பல கண்டுபிடிப்புகள் கர்த்தரை விசுவாசிக்காமல் கர்த்தருக்கு விரோதமாய் சொன்ன வசனத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட செய்திகள் இன்று பொய் என்று அடுத்த விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. வேத வசனம் மட்டுமே சத்தியமானது, நித்தியமானது, நிரந்தரமானது. இதன் வழியில் விஞ்ஞானம் வந்தால் சிறப்பாய் இருக்கும். வேத வசனத்தை விசுவாசித்து கற்றுக்கொண்டு அதன்படி ஆராய்ச்சி செய்தால் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை மனிதனிடம் கண்டுபிடிக்கலாம். தாழ்மையோடு இருக்க வேண்டும். பெருமை மனிதனுக்கு ஆகாது, அது கர்த்தருக்கு சொந்தமானது.
அப்படி இல்லாமல் கண்டுபிடித்து விஞ்ஞானிகள் தங்களை பெருமைப்படுத்தும் பொழுது, பெருமையை தேசங்களும், தேச தலைவர்களும், விஞ்ஞானிகளும் பெருமையை விரும்பினால், அது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பைத்தியமாக்குவார் என்று சொல்லி அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் பைத்தியமாகும். அப்படி என்றால் அது பொய்யாய் மாறி போகும் என்று பொருள். அவர்தான் சர்வ சிருஷ்டிகர். அவர்தான் அதிகாரம் செய்கிறார். இவர்கள் கண்டுபிடித்த காரியத்தை அவர் தவறாக மாற்றி போடுவார். ஒரு கோள் இந்த நேரத்தில் இப்பொழுது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள், பெருமை பாராட்டுகிறார்கள் என்றால், அதை விலகி போக பண்ண கர்த்தரால் முடியும். அதை சரிப்படுத்தவோ அல்லது மாற்று பாதையில் செலுத்தவோ கர்த்தரால் முடியும். அதை மாற்றி போடுவார். அப்பொழுது இவர்களுடைய ஞானம் எங்கே போயிற்று? அவர்களுக்கே ஆராய்ந்து கொண்டு எனக்கு தெரியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். மன உளைச்சல் தான் மிச்சம். விஞ்ஞானிகள் வேத வசனத்தின்படி ஆராய்ந்தால் மிகப்பெரிய சாதனைகளை செய்யவும் முடியும். இருதயத்தில் தாழ்மையோடு இருக்கவும் வேண்டும். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை படுத்தி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதை ஊழியர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தை நிச்சயம் நிலைத்திருக்கும். அது செயற்படும். ஏனென்றால் அது மனித வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாய் இருந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் சொன்ன அந்த ஆலோசனைகளை கர்த்தர், அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தை, குடியேறுவீர்கள் என்று எருசலேமுக்கும், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இஸ்ரேல் தேசம் கட்டப்படும் என்று கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தை கர்த்தருடையது. கர்த்தர் சொன்னபடியே அதை செயல்படுத்துவார். ஊழியர்களின் வார்த்தை நிறைவேறும். நான் ஆழத்தை நோக்கி நீ வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறார். கடலை வற்றிப்போ என்று சொல்லவும் கர்த்தரால் முடியும். நதிகளை வெட்டாந்தரையாக்கவும் கர்த்தரால் முடியும். அப்படி சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வேன் என்று. கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஸ் என்னும் ஒரு ராஜா பிறந்து, அவர் இஸ்ரவேலர் அல்ல, புறஜாதியார். அந்த ராஜா பிறந்து இஸ்ரவேலில் தேவாலயம் கட்டுவார் என்று கர்த்தரால் சொல்லப்பட்டது. அதன்படியே நடந்து நிறைவேறியது. இப்படி சொல்லுகிற கர்த்தர் அவர்தான். அவர் பெரியவர், சகலத்தையும் அறிவிப்பார். ஆதி முதல் அந்தம் வரை தெரிந்தவர். அவர் சிருஷ்டித்தவர், அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர், எல்லா உண்மைகளையும் தெரிந்து வைத்திருப்பவர், நமக்கு சொல்லித் தருகிறவரும் கர்த்தரே. அவர் ஒருவரே. அவரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.